கண்ணமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விவசாயிகள் சங்கம் சார்பில் ஊர்தோறும் உணவு திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் பாரம்பரிய உணவு வகைகள் வைக்கப்பட்டதோடு விவசாய பொருட்களால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும், கலப்படமில்லாத உணவு தானிய வகைகளை உண்பதால் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பன பற்றியும் பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. இத்திருவிழாவில் விதவிதமான தானிய உணவு வகைகள், கிழங்கு வகை உணவுகள், மூலிகை செடிகள், எண்ணெய் நவதானிய வகைகள், பூசணி, கத்தரி, அவரைக்காய், மஞ்சள் செடிகள் மற்றும் மூலிகை செடிகள், இல்லங்களில் வளர்க்கக்கூடிய மூலிகை செடிகள், மலர் வகை செடிகள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தியிருந்தன. மேலும் கிராம கைவினை கலைஞர்களால் செய்யப்பட்ட கலை அழகுமிக்க மண்பாண்டங்கள், ஓவிய வகை பனையோலை பொருட்கள் வந்திருந்த பார்வையாளர்களை கவர்ந்த நிலையில் அவற்றை பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்கிச் சென்றனர். இந்த உணவு திருவிழாவின் சிறப்பாய் கிராமத்து திருமண விளையாட்டாக கருதப்படும் மாப்பிள்ளை கல் தூக்குதல் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள், இளம் பெண்கள், முதியவர்கள் என பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மாப்பிள்ளை கல்லை தூக்கி பொதுமக்களின் கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பம்பரம் விடுதல் போட்டி, சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஈடுபட்ட வீரர்களின் திறமைகளை கண்ட பார்வையாளர்கள் கைத்தட்டி ஊக்கப்படுத்தி பாராட்டுகளை தெரிவித்தனர். கோடை விடுமுறையில் நடத்தப்பட்ட உணவு திருவிழாவின் மூலம் தமிழர்களின் பாரம்பரிய சத்துகள் நிறைந்த சுவையான உணவுகள் குறித்தும், கிராமங்களின் கலாச்சாரங்கள் குறித்தும் தெரிந்து கொண்டதாக பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் தெரிவித்தனர்.